மாறு கிராமம் கிண்ணியா குரங்கு மஞ்சானில் மாடு வச்சிருக்கோம். போன மாதம் 3 மாட்டுக்கு வெட்டுனேன். நான் இந்த போலீஸுக்கு என்றையும் போடலை. இந்த நேற்று ராவு 4 மாட்டுக்கு வெட்டி பெரிய ஆபத்தான நிலையில் அடித்து 2 காணல. நான் போலீஸ்கிட்ட வைத்து முறைப்பாடு செஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. 2 பேரை போலீஸுக்கு கொடுத்துருச்சு. நஜீம் கான், நான் படித்த ஆயிலடி கிராமத்தில் இருக்கேன். போன மாதம் 20ஆம் தேதி ஒரு 30 மாட்டுக்கு வெட்டினாங்க. அதுக்கு போலீஸில் முறைப்பாடு செஞ்சு அது எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஆகவே இந்த இரவு வெட்டிக்கிறாங்க 4 மாட்டுக்கு. அதில் 2 மாட்டை காணலை. இவர மாடு தான் 4 வெட்டுப்பாட்டை. இவரில் 2 மாட்டை காணலை. இப்போ 2 மாட்டை மடுவத்துக்கு ஏற்றி கொண்டு போய்த்து அறுக்கிறதுக்கு கொண்டு போய்த்திருக்கிறாங்க. 2 பேர் சந்தேகத்துக்கு பேரில் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்த்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் என்ன நடந்துன்னு தெரியா. இந்த உழவு மாட்டையும் நாங்கள் குரங்கு பஞ்சா குளத்துக்குள்ளே தான் வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த மழை பெஞ்சால் இதை எங்கே கொண்டு போகிறோம், என்ன செய்கிறோன்னு எங்களுக்கு எந்த தகவலும் அறியாமல் நிலப்பாட்டில் இருந்துக்கிட்டோம். ஆகவே அதிகாரிமார்கள் எங்களுக்கு இதை பெற்று தருமாறுன்னு சொல்லி வேண்டுகிறோம். இந்த உயர் நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட இடத்துல தான் இந்த கால்நடைகளை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்குரிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த மேய்ச்சல் நிலத்தை எங்களுக்கு அதிகாரிமார்கள் பெற்றுத்தந்து இந்த வாய் பேசாத மிருகங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியதை எங்களுக்கு பெற்றுத்தாங்கன்னு சொல்லி நாம் அதிகாரிமான அனைவற்றையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு கால்நடைகளுக்கு விளக்கப்பட்ட காணி தான் எடுக்கணும். இந்த வேலி அடைஞ்சா அந்த வேலி அடைச்சி இந்த மாடு இந்த குளத்துக்கு அடிக்கணும். தண்ணி குடிச்சா ஒன்றும் செஞ்சுக்கல. இவ்வளோ வேலியை போட்டு அடைச்சி இந்த மாட்டை அரெஸ்ட் பண்ணா என்ன செஞ்சுக்கலாம், ஒன்றும் செஞ்சுக்கலாம். அதிகாரிமார்கள் மிக விரைவில் இந்த மழை வாரத்து கடையில எங்களுக்கு இதுக்குரிய இடத்தை பெற்றுத்தாங்க. இல்லை இது எங்களுக்கு இந்த கால்நடைகளை வேறு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சரி என்ன சரி செய்யுங்க. இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். இல்லாட்டி எங்களுக்கு தந்த காணியை தந்து தீர்த்து முடியுங்க. இல்லாட்டி இந்த கிணியாவுடைய பொருளாதாரங்கள் கூடிய மாடெல்லாம் அழிஞ்சு போகும். கணினியே செல்றார், இது எனக்கு கூடிய காணி இல்லைன்றார். பொரஸ்ட்டை போகன்றார். பொரஸ்ட்டுக்கிட்ட போனோடனே செல்றார், இது கரெக்ட் இந்த பிரதேச செயலாளருக்குரிய காணின்றார். அப்போ இது இப்படி ஆளார் மாறி செஞ்சுக்கிட்டு இருந்தால் இது என்ன நிலப்பாடு, எங்களோட நிலப்பாடு ஒன்றும் விளக்குதில்ல. அதிகாரிமார்கள் மீடியாக்களில் பார்த்து எங்களுக்கு தான் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க. சொல்லி உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்கு? 38,000 மாடு. 38,000 மாடு சொல்லி இருக்குது. எங்களுக்கு கொழும்பு நீதிமன்றத்தால எங்களுக்கு 2,876 ஏக்கர் 2,876 ஹெக்டேக்கர் சந்தைங்களுக்கு நீதிமன்றத்தால தீர்ப்பு. இதுவரைக்கும் எங்களுக்கு பிரதேச செயலாளரால் எங்களுக்கு அடையாளம் காணப்பட்டு அடையாளம் காட்டலை. எங்களுக்கு காட்டப்பட்ட எல்லைக்குள்ளே தான் நாங்கள் இந்த மாடு கால்நடைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். விவசாயிகளும் விவசாயத்தை செஞ்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு இந்த கால்நடைகளை எங்கே கொண்டு போகிறோம் என்னன்னு சொல்லி திண்டாட்டத்தில் இருக்கிறோம். இந்த கிணியாக்குரிய பண்ணையாளர்கள் 4,260 பேர் இருக்காங்க. பண்ணையாளர்கள் 38,000 சொச்சம் மாடு இருக்கு. அப்போ இதுக்குரிய என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் எங்களுக்கு சலசாய்க்கல. நீதிமன்றத்தில் 13 பேர் பிரதிவாதிகளாக நாங்கள் இதில் இடம்பெற்று பிடிச்சோம். அவங்க 13 பேரும் போலிப்போக்கான தண்டத்தில் தான் விவசாயிகளை இந்த மாடு கால்நடைகளை பண்ணையாளர்களையும் சண்டை கூட்டுக்கிட்டாங்க. இதுக்கு அவங்களையும் போடல, விவசாயிகளையும் போடல. இது முழு அதிகாரமும் இந்த 13 பேர் தான். 13 பேர் இதை இனம் காட்டிட்டு தான் விவசாயம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் ஊராக்கள், அதால அவங்களுக்கும் பிடிச்சில்ல. அதால எங்களுக்கு இந்த விவசாயத்திலையும் கால்நடை வளர்ப்பாளர்களை சண்டைக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் காட்டியிருந்தா அவங்க இதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு இடம் காட்டல விவசாயிகளுக்கு. அப்ப ஒன்னும் விவசாயத்துக்கு அறிவிச்சோம், இல்ல மேய்ச்சல் தளத்துக்கு அறிவிச்சோம். அடையாளம் காட்டணும் பிரதேச செயலாளர் தானே. இப்போ அவங்களுக்கு ஏபிசியில் அவங்க போனா சொல்றாங்க விவசாயம் போனா நீங்க விவசாயத்தை செய்யுங்கன்றாங்க. நாங்க போன மாட்டை வச்சுக்கலுங்கன்றாங்க. ஏபிசியில் பசலையும் கொடுக்கல, பசலையும் நிப்பாட்டிருக்காங்க. அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க. அப்ப இது 2 பேரும் சண்டைக்கு தான் கொடுறாங்க. அப்ப இதால நீங்க அதிகாரம் இல்லை. ஏதோ எங்களுக்கு இதை கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்புங்க அடிப்படையில இந்த காணிகளை எங்களுக்கு 13 பிரதிவாதிகளை எங்களுக்கு பெற்று தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்றோம். 4,260 பேர் பண்ணை பதிவு இருக்காங்க. அந்த கால்நடை ரெஜிஸ்டர் நம்பர் டாக்டர் ஆஃபீஸில் இருக்கு. 610 பேர் பண்ணை கால்நடை சங்க பண்ணை பதிவில் 610 பேர் இருக்கு. இதுக்குரிய கால்நடைகளை இதுவரைக்கும்
இந்த சட்ட நடவடிக்கை இந்த டிஎஸ்மாரோ அந்த அதிகாரியோ இதுவரைக்கும் எடுத்து எங்களுக்கு இது பண்ணி தரல. எல்லாமே தான் செஞ்சிருச்சாங்க ஒழிச்சு எங்களுக்கு இதுவரைக்கும் 5ஆம் மாதம் 28ஆம் தேதி மேல்முறை நீதிமன்ற தீர்ப்பு தான் இது வழங்கினது. இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எடுத்து வெள்ளமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒழிச்சு இன்னமும் அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடவடிக்கை யாரும் எடுக்கிறவங்க இல்லை, எடுக்கிறவங்க இல்லை. நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கூட வெளியே வெள்ளமைக்கு வேலியை கட்டி நீங்கள் உங்களோட வெள்ளமை பாதுகாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த மாட்டை இது வரைக்கும் எங்கே கொண்டு போகிறது கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. நாங்கள் இந்த 30 உடம்பு குளத்துக்குலாம் மாட்டை வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தரப்பட்ட ஏரியாவில் எல்லா இடமும் 2876 ஹெக்டேர் எங்களுக்கு தந்தது, நீதிமன்றம் தீர்த்தது. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து நிப்பாட்டுறதுக்கு எசோனம் தரலை.